தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்புகிறீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23. இறை திரு வார்த்தைகள் 1 முதல் 4, 19. அதிகாரம் 24, 1 முதல் 8 மற்றும் 62 முதல் 67 முடிய. அந்நாட்களில் சாரா 127 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானான் நாட்டில் உள்ள எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாயிருக்கிறேன். என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார். இவ்வாறே மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எபிரோன். ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராய் முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கி இருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாதே, கவனமாயிரு. என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிவரவிற்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே, உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார்.
நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள். உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய். என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். இதற்கிடையில் பெயர்லகாய் ரோயி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார். மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். ரெபேக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அவ்வேலைக்காரரும், அவர்தாம் என் தலைவர் என்றார். உடனே ரெபேக்கா தன் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார். ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்துக்குள் ரெபேக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார். அவரும் ஈசாக்குக்கு மனைவியானார். அவர் ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவர்தம் புகழை யாரால் விளம்பக்கூடும்? நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதே செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9. இறை திருவார்த்தைகள் 9-13 முடிய. மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 5ஆம் நூற்றாண்டு அளவிலே எகிப்திலே வாழ்ந்தவர் மரியா என்பவர். அவருடைய வாழ்க்கை எத்தகையது என்று பார்த்தபோது, தன்னுடைய 12ஆம் வயதிலிருந்து ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை, பாவ வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுத்து அந்த பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அன்புமிக்கவர்களே, அவ்வாறாக பாவ வாழ்விலே இருந்து கொண்டு அவருடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தருணத்திலே எகிப்திலிருந்து புண்ணிய பூமியாகிய எருசலேமிற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஒரு 100-200 பேர், அவர்கள் அந்த எருசலேம் புண்ணிய பூமிக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த எகிப்து மரியா அவரும் அந்த குழுவிலே சேர்ந்து கொண்டு, அந்த குழுவிலே வருபவர்களை பலரையும் பாவத்திலே விழச் செய்யலாம் என்கின்ற எண்ணத்தோடு அவரும் அந்த குழுவிலே இணைந்து அவர் அந்த எருசலேம் திருப்பயணியாக செல்லுகிறார். சென்றவர் அந்த எருசலேம் ஆலயம் அருகே சென்ற அந்த தருணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த அந்த இடத்திற்கு அனைவரும் சென்று கொண்டிருந்தார்கள். இவரும் அவர்களோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று அந்த ஆலயத்திற்கு உள்ளே செல்ல முற்படுகின்றார். ஆனால் அவருடைய காலடியை எடுத்து வைத்தபோது ஏதோ ஒரு பெரிய ஒரு நிசப்தம், அதே நேரத்திலே யாரோ ஒருவர் அவரை பின்னுக்கு தள்ளுவது போல ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது. அவரும் மீண்டும் மீண்டும் அந்த ஆலயத்திற்குள்ளே செல்ல முயற்சி எடுக்கின்றார். ஆனால் யாரோ ஒருவர் மீண்டுமாக அவரை வெளியே தள்ளுவதாக அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். அப்போது அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு குரல் கேட்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், மரியா, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள். ஆகவே உன்னுடைய பாவங்களை அனைத்தையும் இந்த ஆலயத்திற்கு வெளியே விட்டு நல்ல ஒரு மகளாக என்னிடம் வா என்கின்ற வார்த்தை. அந்த நேரத்திலே அந்த பெண்மணியும் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அந்த ஆலயத்திற்கு வெளியே இறைவனிடம் அறிக்கையிட்டு அதன் பிறகு அவர் உள்ளே நுழைகிறார். அவர் நுழைய முடிந்தது. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை மாறியது. பிற்காலத்திலே புனித எகிப்து மரியா என்று திரு அவையால் போற்றப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய புனிதையாக மாறுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லேவி என்கின்ற மத்தேயுவை அழைக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த அழைத்தல் எத்தகையது என்று நாம் சற்று சிந்திக்கின்ற தருணத்திலே புனித அகுஸ்தினாருடைய வார்த்தைகள் நிச்சயமாக நம் அனைவருக்கும் உகந்ததாக இருக்கிறது. திருச்சபையானது புனிதர்களின் கண்காட்சி கூடம் அல்ல, மாறாக அது பாவிகளினுடைய மருத்துவமனை என்கின்ற வார்த்தைகளை அவர் சொல்லி தியானிக்கின்றார். ஆகவே புனித மத்தேயுவும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய புனித வாழ்வை அவர் வாழவில்லை. ஆகவே ஒரு வரி தண்டுபவராக, பாவியாக தான் அவருடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் அவரை தொட்டன என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்கின்ற வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு இந்த தருணத்திலே உபயோகிப்பதை நாம் பார்க்கின்றோம். பாவியான மக்களின் வெறுப்புக்கும் புறக்கணிப்புக்கும் உள்ளான மத்தேயுவை தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அழைத்தலுக்காக அவரை தேர்ந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த லேவியினுடைய அழைத்தலிலே நாம் பார்க்கின்றோம் 2 விதமான அங்கே மக்கள் திரண்டு இருக்கின்ற ஒன்று மக்கள் கூட்டம் எதை பார்த்தது என்றால் உடல் அளவு அசுத்தத்தை பார்த்த கூட்டம். இதோ மத்தேயு மிகப்பெரிய பாவி என்று அவருடைய அசுத்தத்தை மட்டுமே பார்த்த குழு ஒரு புறம். ஆனால் ஆண்டவர் இயேசு
அந்த மத்தேயுவின் உள்ளத்திலும் தூய்மையை பார்த்தவர். அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கின்றோம், அந்த பாவிகள் தொட்டாலே அசுத்தம் என்று இருந்த கூட்டம் ஒரு புறம், அவங்க தொட்டாலே தீட்டு என்கின்ற அந்த தருணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை தொட்டு அவர்களை சுத்தம் செய்கின்றவராக, பாவத்தை நீக்குகின்ற இயேசுவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே நேர்மையாளர்களை தான் கடவுள் தேர்ந்து கொள்வார் என்கின்ற அந்த மக்களினுடைய எண்ணத்தை மாற்றிய ஆண்டவர் இயேசு நேர்மையாளர்களை மட்டுமல்ல, பாவிகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், தேர்ந்து கொள்வார் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். அன்புமிக்கருளே, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய விருது வாக்கு, தன்னுடைய ஆயரினுடைய விருது வாக்காக அவர் தேர்ந்து கொண்டது என்ன என்று பார்க்கின்ற போது, இரக்கத்தோடு ஆண்டவர் என்னை அழைத்தார். Having mercy he called. ஆகவே அவரிடம் கேட்டபோது இவ்வாறாக சொல்லுகிறார், எந்த அழைத்தலாக இருந்தாலும் அங்கே இரக்கம் முதன்மையானதாக இருக்கிறது. இரக்கம் இறைவனிடம் இருந்து வந்தால் தவிர ஒரு அழைத்தலை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் அதிமிக இரக்கத்தை எனக்கு காட்டியதனால் நான் இன்று இந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பிலே இருக்கின்றேன் என்றால் அது இறைவனுடைய இரக்கத்தின் அடையாளம் என்பதை நமக்கு புரிய வைக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 10வது இறைவசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நாம் கடவுளின் கை வேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற வார்த்தைகள். ஆகவே கிறிஸ்து ஒருவரை தேர்ந்து கொள்ளுகிறார் என்றால் நற்செயல் புரிவதற்காக மட்டுமே ஒருவரை தேர்ந்து கொள்ளுகிறார். வேறு எந்த காரணத்திற்காக ஒருவரை ஆண்டவர் தேர்ந்து கொள்வதில்லை என்பதை இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, இத்தகைய ஒரு தருணத்திலே விவிலிய வல்லுனர்கள் இந்த மத்தேயுவை ஆண்டவர் அழைத்தாரே, அதனுடைய நோக்கத்தை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு ஒரு உவமையை சொன்னாரே, பரிசேயரும் வரி தண்டுபவரும், வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்றவர் என்கின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப மத்தேயுவின் அழைப்புக்கு முன்னால் இயேசு கண்ட காட்சியாக இந்த காட்சி இருக்கக்கூடும் என்பதை விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இயேசு ஏற்கனவே இந்த காட்சியை கண்டதனால் மத்தேயுவையும் அவர் அழைத்தார் என்று சொல்லுகிறார். சக்கேயுவின் மனமாற்றத்திற்கு காரணம் மத்தேயுவாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே மத்தேயுவே மனம் மாறினார் என்றால் நானும் மனமாற்றம் அடைவேன் என்று சக்கேயுவும் ஒரு வரி தண்டுபவரும் அவரும் தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து இயேசுவிடம் ஓடி வந்தார். ஆகவே மத்தேயு இவருக்கு ஒரு சாட்சியாக விளங்கினார் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இறுதியாக பேராயர் ஃபுல்டன் ஷீன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். புனித மத்தேயு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டார். என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னவுடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருடைய கரங்களிலே தன்னுடைய பேனாவை மட்டும் அவர் எடுத்துக்கொண்டு வந்தார். வேறு எதையும் அவர் எடுத்துக்கொண்டு வரவில்லை. மாறாக அந்த பேனாவை அவர் எடுத்துக்கொண்டு வந்து இயேசுனுடைய நற்செய்தியை அவர் எழுதினார் என்று இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். ஆகிய இயேசுவின் பிரியமானவர்களே, பாவிகளாக இருப்பது சாபம் அல்ல, பாவம் செய்து கொண்டே இருப்பதும் சாபம் அல்ல. ஆனால் அந்த பாவத்திலே வீழ்ந்து அதனிடமிருந்து வெளிவராமல் இருப்பதே மிகப்பெரிய சாபம். ஆகவே பாவம் செய்வது மனித இயல்பு. அந்த மனித இயல்பின் தன்மையிலிருந்து வெளிவர இயேசுவை உற்று நோக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு மத்தேயுவை உற்று நோக்குகிறார். ஒரே ஒரு பார்வைதான் இயேசு மத்தேயுவின் மீது வைக்கின்றார். அந்த பார்வை இரக்கத்தின் பார்வையாகவும் அதே நேரத்திலே மனமாற்றத்திற்கு அழைத்து வருகின்ற ஒரு பார்வையாகவும், நான் இருக்கின்றேன், இனி உனக்கு ஒன்றும் தேவையில்லை
என்கின்ற அளவுக்கு அத்தகைய ஒரு ஆற்றலை கொடுத்த பார்வையாகவும் இருந்ததை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆக இன்றைய நாளிலே இயேசு நம்மையும் பார்க்கின்றார், நம்முடைய பாவ நிலைகளையும் பார்க்கின்றார். ஆகவே நாமும் ஆண்டவரின் மீது இரக்கம் கொள்ளுகிறார். என்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நான் தூக்கி எறிந்து மனமாற்றத்தை பெற்றவனாக என் இயேசுவை நான் பின்தொடர எனக்கு வலிமையை தாரும் என்று ஜெபிப்போம். இறை ஆற்றல் என்று நம்மோடு இருந்து தொடர்ந்து நம்மை வழிநடத்துவதாக. ஆமேன். ஏற்றதொரு பலியாக இதை நான் தருவேன், இருப்பதோ குறைகள் அதையே தருகின்றேன். மாற்றங்கள் நிகழும் என்றே திருப்பலி வருகின்றேன். மாறாத மனதினையே பலியாக தருகின்றேன். ஏற்றதொரு பலியாக இதை நான் தருவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியான் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே,
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டும் நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்கவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனி தர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.